இல்லை, அன்றைக்கு மக்களுக்கு பெரிய மார்ஷல் ஆர்ட்ஸ் சொல்லுவோம், போர் பயிற்சி கற்றுக் கொடுத்த ஒரு மாவீரர். அவர் ஒரு சிவனடியார். ஏனென்றால் 63 நாயன்மார்களில் அவர் பெயர் இடம் பெற்றிருக்கிறது. அவரும் இந்த ஈழம் சமூகத்தை சார்ந்தவர் என்று வரலாறு குறிப்பிடுகிறது. அது இரண்டாவது தொடர்பாக. இன்னும் ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா, வேதகாலத்தின் பிற்பகுதியில் இந்திய துணைக்கண்டத்தின் பூர்வக்குடி மக்களாகிய நாம் சாதி ரீதியாக கூறுபடுத்தப்பட்டு பல்வேறு வேற்றுமைகள் ஏற்பட்டு அதனால் பல கொடுமைகள் அனுபவித்தார்கள். 1822 முதல் முறையாக உரிமைகள் கேட்டு, குறிப்பாக பெண்களுக்கான உரிமைகள், அவர்கள் தோற்சிலை அணிகின்ற உரிமை கேட்டு மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரியில் தொடங்கி அதைத் தொடர்ந்து நம்முடைய ஸ்ரீநாராயண குரு மூலமாக கேரளா முழுவதும் பரவி அன்றைக்கு உரிமை பெறுவதற்கு அடித்தளம் அமைந்தது கன்னியாகுமரியும் கேரளாவில். எனவே இப்படி நம்முடைய தொடர்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தால் நிறைய காரியங்கள் பேச முடியும். உண்மையிலேயே நம்முடைய அன்புக்குரிய அண்ணன் சொன்னார், நம்முடைய முகமது அவர் ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் பிறந்தவராக இருந்தாலும் இன்றைக்கு நாராயணகுரு அவருடைய போதனைகளை முன்னெடுத்து செல்கின்ற ஒரு அனுமதியை அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்று அவர் குறிப்பிட்டார். நான் சொல்லுகிறேன், அவர் முகமது மட்டுமல்ல, அனைத்து மக்களும் இன்றைக்கு அதை எடுத்து செல்ல வேண்டும். ஏனென்றால் அவர் ஒரு அற்புதமான தத்துவத்தை இந்த உலகிற்கு தந்தவர். பல தத்துவங்களை தந்திருக்கிறார்கள். ஆனால் சிலர் அற்புதமான தத்துவங்களை தந்திருக்கிறார்கள். நாராயணகுரு அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய தத்துவம் அது பார்ப்பதற்கு எளிமையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய கால சூழலுக்கு, இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலுக்கு, இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக சூழலுக்கு அதைவிட பொருத்தமான ஒரு முழக்கம் இல்லை. அதுதான் ஒரு ஜாதி, ஒரு கடவுள், ஒரு மதம். நீங்க இன்னைக்கு பலர் ஒரு மதம் பற்றி பேசுகிறார், ஒரு மதம் பற்றி பேசுகிறார். ஆனால் அவர்கள் ஒரு கடவுளை பற்றி பேசுகிறார். சிலர் ஒரு மதத்தையும் ஒரு கடவுளை பற்றி கூட பேசுவார்கள். ஆனால் ஒரு ஜாதி பற்றி பேசுவதற்கு தயார். 18ஆம் நூற்றாண்டில் நம்முடைய குரு அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் அன்றைக்கு இதை பேச வேண்டும் என்று சொன்னால் அவ்வளவு துணிச்சல் வேண்டும். சாதாரண துணிச்சல் இல்லை. அன்றைக்கு திருவாரூர் சமஸ்தானத்தில் இருந்த பல்வேறு அடக்குமுறைகள் அப்படி குரு அவர்கள் ஆலய வழிபாடு நீங்க நம்ம ஒரு மகாத்மான்னு சொல்றோம். அவருக்கு ஒரு பாடம் கற்பித்துக் கொடுக்கிறார். அவருக்கு ஒரு பாடம் கற்பித்துக் கொடுக்கிறார். நம்ம நாட்டை பிடித்திருக்கக்கூடிய இழுக்கு சாதி வேறுபாடு, நம்ம நாட்டை பிடித்திருக்கக்கூடிய இழுக்கு இந்த ஏற்றத்தாழ்வு, இந்த தீண்டாமை, எனவே இந்த தீண்டாமை என்கின்ற கொடுமை ஒழித்து எல்லோரும் சமம் என்கின்ற எண்ணத்தோடு நாம் இணைந்து போராடுகின்ற நேரத்தில் சுதந்திரம் எளிதாக சாத்தியமாகும் என்று மிக அற்புதமாக அன்றைக்கு அவருக்கு பதில் கொடுத்தார். ஸ்ரீநாராயண குரு அவர்களை இன்றைக்கு ஏன் நாமெல்லாம் இணைந்து பாராட்டுகின்றோம், போற்றுகின்றோம் என்று சொன்னால், அவர் சொன்னார், இறைவனின் பார்வை, கடவுளுடைய பார்வையில, கடவுளுடைய கண்ணுக்கு எல்லோரும் சமம். அதான் முக்கியமானது. அதான் வள்ளுவ சொன்னார், பிறப்போக்கும் எல்லாம் பிறப்பென்பது எல்லோருக்கும் சமம் என்பது. அது நம்ம யாரும் மறுக்க முடியாது. இன்னைக்கு தமிழ்ல அதுக்கு பெரிய சான்றுகள் இருக்கிறது. தொடங்குக பணியை, தொடங்குக அறத்தை, கடலிலும் வாழும் கவினூர் நிலத்திலும் வாழ்வுயிர் அனைத்தும் மக்கள் கூட்டமும் உயர்வுற்று வாழ அன்பு மணிக்குடை